சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? 35 நாட்கள், அதாவது கன்னி மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலாமனைக்கு பயிற்சியாகிறார். அப்போ 35 நாட்கள் துலாமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது. மேசராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி, லக்ன அதிபதி, அதே சமயத்தில் 8க்குரியவன், அட்டமாதிபதியும் அவரே. அப்போ இந்த மேசத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் கடந்த 3-4 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார், கேதுவோட சேர்ந்திருந்தார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானம், இப்படி போய் நெகட்டிவ் விஷயத்திலேயே இருந்த இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் இப்ப 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாளிகள் ஸ்தானம், திருமண ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்ப ராசிநாதன் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய இந்த 35 நாட்கள் நல்லது நடக்கப் போகிறது. எண்ணிய விஷயங்கள் அத்தனையும் நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் ஒரு மாதிரி சோர்வாக இருந்தவர்கள், உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்தவர்கள், தான் நினைத்தது செயல்படுத்த முடியல என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு அனைவருக்கும் இந்த காலகட்டம், இந்த 35 நாட்கள் வந்து ஒரு உத்தமமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சுறுசுறுப்போட இருப்பீங்க, நினைத்தது செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த 35 நாட்கள் நடக்க இருக்கிறது. அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்ப தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை, சுறுசுறுப்போட செயல்படுவீர்கள். டிசிஷன் மேக்கிங்ல சூப்பரா இருக்க போகிறது. தான் சாதிப்பேன் என்கின்ற அந்த மன தெம்பு, அதாவது ஒரு வைராக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மேசராசி என்பர்கள். எடுத்துக்குங்க, நினைச்சது சாதிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு துவண்டு இருந்த விஷயங்கள் இப்ப அந்த அப்படியே தலைகீழாக மாற்றப் போகிறது. அப்போ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் என்கின்ற நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இதுவரைக்கும் ஒரு நெகட்டிவ் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்க, வாழ்க்கையே என்ன, வாழ்க்கையில ஒரு வழியாக இருக்கிறது, ஏதோ நினைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது, மனசு சரியில்லை, எண்ணம் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, ஏதோ போயிட்டு இருக்கு, வாழ்க்கை ஏதோ உருண்டோடி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டு அதனால வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இந்த 35 நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய நீங்களா இது. அப்போ உங்களுடைய இயல்பான குணங்கள் வரக்கூடிய, நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், ஒரு அதிகாரத்துடன் இருக்கக்கூடியவர்கள், தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருந்தவர்கள் அத்தனையும் இப்ப சாதிக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலும், எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அத்தனைக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லலாம் இந்த 35 நாட்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த 13/9/2025 22/9/2025 வரை செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார். அந்த சித்திரை என்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரம். அப்போ சுயசார நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்போ அந்த சுயசாரம் அப்படிங்கும்போது இன்னும் வலுப்பெறுகிறது. அப்ப தான் நினைக்கிறது, தன்னுடைய எண்ணங்களை ஈடேற்றுவது, ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவத்துடன் செயல்படுத்துவது, மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள், அல்லது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இந்த காலகட்டம் செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாக்கும். உங்களுக்கு ஒரு இடம் அல்லது நிலம், விவசாய நிலம், ஏதாவது ஒன்று, நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கும் அல்லது நிலத்தை வாங்குவதற்கும்
அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒரு மந்தத்தன்மை, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கடந்த 3-4 மாதங்களாக இந்த மேசராசி என்பர்கள் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் கொடுத்து கொண்டு தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு இயல்புத்தன்மை இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனையும், அதாவது அந்த தன்மை சுறுசுறுப்படையும். ரியல் எஸ்டேட் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய தன்மை, ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அதாவது மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும். அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததனா நிச்சயமா வாங்கி கொள்ளலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 7ஆம் வீட்டுக்கு தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பை தரும். அப்போ வீடு வண்டி வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 23/9/2025 12/10/2025 வரை அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கண்டிப்பாக டிராவலுங்கிறது உண்டு. கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது நான் வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்புகள் தானாக வரும். அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய அமைப்பு, அல்லது அந்நிய மதத்தினர் சம்பந்தப்பட்ட அவர்களோடு இணைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ராகன்னாலே பாம்பு. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பாம்பாக செயல்பட போறீர்கள். பாம்பு ஒரு இடத்தில் நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கொடுக்கும். ஆனால் லாபத்தையும் சேர்ந்து தரும். என ராகு 11ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ தொழில் விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல சிந்தனா வளத்தை கொடுக்கக்கூடிய, தொழில் விஷயத்தில் சில டிசிஷன் மேக்கிங்களை எடுக்கக்கூடிய, அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறது அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 13/10/2025 27/10/2025 வரை பார்த்தீங்கன்னா விஷாக நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். விஷாகம் அப்படின்னால யாரு? குருவுடைய நட்சத்திரம், பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுது. அப்போ சூப்பர். அப்போதான் உங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. சரி, என்ன பாக்கியம் கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மேசராசி என்பவர்கள் அந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பினை இருக்கிறது. அப்போ கோச்சார ரீதியாக அந்த தன்மை இருக்கிறது. அந்த குருவும் செவ்வாய் பகவானை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கான கொடுப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலப்படக்கூடிய ஒரு காலகட்டம். சகோதரர்களுடைய ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சுமூகமான உறவு, ஒரு அதாவது ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், கோயில் திருப்பணிகளுக்காக செலவு செய்வது அல்லது அதை முன்னிருந்து எடுத்து நடத்துவது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பொதுநலத்தன்மையில் ஈடுபடக்கூடிய
ஒரு ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ இந்த காலகட்டம், இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, உயர்வை கொடுக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய, தொழில் முறையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.